மே 9க்குள்ள விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கவர்னர் ஆட்சி அழைப்பார் அப்படின்றாங்க. அது வரைக்கும் மே 8 வரைக்கும் மாமல்லபுரம் பூஞ்சேரி அப்படின்ற இடத்துல இருக்கிற ரிசார்ட்ல தன்னுடைய எம்எல்ஏக்களை தங்க வைப்பதற்கு விஜய் திட்டமிட்டு இருக்கிறார். விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா? நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. என்ன பதில் இருக்குன்னா, அதாவது விஜய் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை நம்ப முடியாது, நம்பவும் மாட்டாரு. அவங்க எந்த கட்சி வேணாலும் குதிரை பேரம் பேசி போயிடுவாங்க. இதுதான் விஜய் எம்எல்ஏக்களுடைய தகுதி. நீங்கள் சித்தாந்தத்திலையும் கொள்கை தலைவர் மற்ற விஷயங்கள்லாம் புடம்படப்பட்டு இளைஞர்கள் மாற்றத்திற்காக, பெண்கள் மாற்றத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு மாற்றத்தின் அறிகுறி, சிம்பல், ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி ஒரு ஹோட்டல்களை போட்டு அடைச்சி வைக்கணும் மந்தை மாதிரி? அப்போ உங்கள் எம்எல்ஏக்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க கொள்கைப்படி நிற்பாங்கன்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு பதட்டம் வருது. இதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி விஜயை ஆதரிப்பதற்கு நீங்கள் முதல்ல சொன்னது போல் காங்கிரஸோ பாமகவோ இவர்கள்லாம் தானாக முன்வருவா. இப்போ கிரீஷ் சோடங்கரே என்ன போட்டிருக்காரு, நாங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் விஜய் கட்சியோட போயிருந்தால் நிறைய சீட்டு ஜெயிச்சிருப்போம், அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை ராகுல் காந்திக்கு கடிதம் அனுப்பியிருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்குறோம், அவர் முடிவெடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேகாவை ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜயும் இதற்கு முன்னாடி கெத்தா பேசினார்ல, அவர் இனிமேல் அந்த கெத்தெல்லாம் விட்டுட்டு ஐயா ஒரு 5 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு தானம் கேட்க வேண்டிய நிலையில தான் அவர் இருக்கிறாரு. அதனால் இவங்களும் கொடுப்பாங்க, பாமக கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க. இல்லை தோழர் பாலகிருஷ்ணன் மாதிரி அந்த பயங்கரமாக கம்யூனிஸ்டத்தை ஆய்வு பண்ண தோழர் இருக்கக்கூடிய சிபிஎம் கூட சீட்டு கொடுக்கலாம், ஆதரவு கொடுக்கலாம். இவங்கெல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த 10 சீட்டு வந்துடும். ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழக மக்கள் நீங்கள் சொல்கிற இளைஞரும் பெண்களும் உங்களுக்கு தனி பெரும்பான்மை கொடுக்கல, அதுக்கு கம்மியாக 10 சீட்டு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா உங்கள் வண்டவாளம் அதன் மூலம் கொஞ்சம் தெரிய வரட்டும் அப்படின்னு இது ஒரு ஓப்பனிங் தான். போக போக 23ஆம் புலிகேசி இம்சை அரசனுடைய ஆட்சியை நீங்கள் பார்க்கலாம்.